ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீனம் ராசிக்காரங்க இதை தெளிவாக பாருங்கள், ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ. மீனம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மிக முக்கியமான ஆவணி மாதம் முடிந்து 6வது மாதமான புரட்டாசி தமிழ் மாதம் பிறந்துருச்சு. அதே போல் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமும் நடந்து இப்போ முடிந்து 9வது மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த 2 மாதமே ரொம்ப முக்கியமான மாதம், ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக. ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் பிறந்த ஸ்டார்டிங்லே முதல் வாரத்திலே செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அது என்ன நடந்ததுன்னா, மிக எச்சரிக்கையான ஒரு முக்கியமான சம்பவம் என்ன நடந்ததுன்னா, கரெக்டாக அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடந்தது. அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, முழுசாக ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடந்தது. இந்த கிரகணம் நடந்த சூத காலமே இன்னும் முடியல. அடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகணமானது இறுதியாக இன்னொன்று நடக்க இருக்கு. அது என்னன்னா, இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம். அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி நாளைக்கு தான். நாளைக்கு தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசியுடைய 5ஆம் நாள் கிழமை. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் மகாலயபட்ச அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசையில் இந்த ஒரு சிறப்பான கிரகணமானது நடக்க இருக்குது. இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண தாள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனமில் பிறந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிரகண பலன் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் நடக்கிறது சாதாரண கிரகணம் கிடையாது. இது ஒரு அபூர்வ எச்சரிக்கையான சூரிய கிரகணம். ஏன்னா நூற்றாண்டில் நீண்ட கிரகணமாக இது பதிவாகுது. இந்த நீண்ட கிரகணத்தின் போது இதை மட்டும் செய்திடாதீங்க என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எதை மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மீனம் ராசியில் பிறந்தவங்க எதை மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி 123 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு. கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் கூறப்பட்டிருக்கு. இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்கள் பெற முடியும். அதை தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி கிரகணங்கிறது ஒரு வருடத்திற்கு 5 அல்லது 6 முறை நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாகும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இவை இரண்டும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வது உண்டு. ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் பார்த்திங்கன்னு முக்கியத்துவம் இருக்குது. கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் என்பது சொல்லப்படுது. இந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இது 123 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்கு. வழக்கமாக கிரகணங்கள் 1 முதல் 3 நிமிடங்களுக்கு நிகழ்ந்துவிடும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் 6 நிமிடம் 23 வினாடிகள் வரை நீடிக்கும். இது விஞ்ஞானிகளே தெரிவித்திருக்கிறாங்க. 21வது நூற்றாண்டில் மிக நீளமான கிரகணம் இதுதானா. இந்த கிரகணம் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும். இந்த கிரகணம் மெரோக்கா, அல்ஜீரியா, துனிஷியா, லிபியா, எகிப்து, சூடான், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் சொமாலியா போன்ற நாடுகளில் தெரியும். தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலையும் கிரகணம் தெரியும். ஆக்சுவலி 6 நிமிடங்கள் 23 வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம்
இந்திய நேரப்படி இரவு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 22 அதிகாலை 3:47 மணிக்குள் நிகழ்ந்து முடியும். இதற்கு முன் 1991 ஆண்டில் இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்ததாக கூறப்படுது. இதற்கு பிறகு மீண்டும் 2114 ஆண்டு தான் இப்படி ஒரு கிரகணம் நிகழும். இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது, ஏன்னா இரவு நேரத்தில் நடக்கிறதுனால. ஸோ இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதவை பற்றி சொல்லப்படுது, அதை தெரிந்து கொள்ளுங்க. கிரகணத்தின் போது செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கணும். கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுது. எனவே தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜெபிப்பது நல்லது. 2வது மௌனம் காக்கணும். கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை அதிகரிக்கும். அப்புறம் 3வது ஜபம் செய்யணும். பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடணும். இது வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்புறம் செய்யக்கூடாதவை இருக்குது. இந்த நாளில் சுப காரியங்கள் செய்ய வேண்டாம். திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. அப்புறம் தூங்க வேண்டாம். கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல. அப்புறம் 3வது சிலைகளை தொட வேண்டாம். பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும். கோவில்களும் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கும். இந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளையோ தொடுவதை தவிர்க்க வேண்டும். அப்புறம் சாப்பிடக்கூடாது. கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். 2025 ஆண்டு இந்த செப்டம்பர் 21 இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய தாள்கள் சமூக வலைத்தளங்களில் உலகம் முழுவதும் பரவி வருது. இந்த அபூர்வ சூரிய கிரகண நிகழ்வானது ரொம்ப ஆபத்தானதுங்கிறதுனால தான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக மீன ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிரகணத்திலிருந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தவர்கள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தது தான் சரி என்று திடமான நம்பிக்கையோடு எதையும் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எதிலும் சாதகமான நிலையானது காணப்படும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். பணவரவுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். வாக்கு வன்மையானது ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்கக்கூடிய அதிசயம் நடக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நண்பர்களை முழுசாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் சேரும். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபங்கிறது கூடும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவது உறுதி. பணியாளர்கள் மூலம் நன்மையானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. கௌரவம் ஆக்சுவலி உங்களுக்கு கூடும். நிலுவைத் தொகை உங்களுக்கு சேரும். பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமானது உண்டாகும். வாகனம் வாங்குறது அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவது நல்லது. பயணங்கள் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். அப்புறம் பெண்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தாள்கள் நல்ல தாள்களாக வரும். எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் திறமையானது அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் ஒரு வகையான தைரியம் கூடும். ஆக மொத்தம் கிரகண பலனாக இதுதான் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக கிரகண நேரத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ரொம்ப நல்லது. இல்லை வயதானவர்களுக்கு உதவிகள் செய்கிறது நல்லது. ஸோ இதை செய்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். செல்வ சேர்க்கை உண்டாகும். அதனால் இந்த பரிகாரங்கள் செய்திடுங்க. ஸோ இதுதாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட தாள்கள். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.